Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சேமியா உப்புமா. இப்போ சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்ன பொருள்கள்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். தக்காளி வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வந்து சோயா எடுத்து வச்சுருக்கேன். மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். கோஸ் வந்து ஒரு துண்டு கோஸு, ஒரு 4 பீன்ஸு, கேரட் வந்து ஒரு கேரட்டு, அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, இது வந்து சேமியா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேமியா நம்ம போட்டு வேண்டியதான். இதில் வந்து சிக்கன் 65 அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா வந்து 1/2 ஸ்பூனும், சிக்கன் 65 மசாலா வந்து 1/2 ஸ்பூனும், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனும், எல்லாத்தையும் ஒவ்வொரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் வந்து முட்டையை வந்து நம்ம ஊற்றி இதை எல்லாம் சேர்த்து வதக்கி அதுக்கு பிறகு நம்ம வந்து சேமியா போட்டு இறக்கணும். சேமியா வந்து ஏற்கனவே நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்க. சேமியா ஏற்கனவே பாயில் பண்ணி பச்சை தண்ணியில் வந்து அலசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், முட்டையை வந்து ஒரு முட்டையை வந்து ஊற்றிடுறேன். இப்போ முட்டையை வந்து இதில் ஊற்றிட்டு இதை வந்து லேசாக அப்படி கிண்டலாம். இப்படி கிண்ட கிண்ட கொஞ்சம் தனித்தனியாக அது கொஞ்சம் பிட்டாக கொஞ்சம் பிரியும் பார்த்தீங்களா, அப்போ நம்மளுக்கு கிட்ட எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போடுற மாதிரி அதையும் போட்டு இதில் கிண்டலாம். இப்போ இதில் வந்து சிக்கன் 65 மசாலா, அப்புறம் வந்து இது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1/2 டீஸ்பூனு, பிரியாணி மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன், இது அதில் போட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தீங்களா, அதையும் போட்டுறேன். இதில் சின்ன வெங்காயமாக போடுங்க, ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயமாக போடணும். நான் காய் வந்து தனியாக வேக வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு போட்டு இதை வந்து சீக்கிரமாக எடுத்துடலான்ட்டு. இதில் வந்து பட்டாணி மட்டும் இதில் போடுறோம். ஏன்னா பட்டாணி ரொம்ப குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் நம்ம வாயில் போட்டோன்னா கொஞ்சம் நறு இருக்கணும், கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கணும். அதனால் நான் வந்து பட்டாணி இதோடு போட்டு நான் வந்து வதக்கிறேன். இப்போ காயை வந்து நான் ஆஃப் பாயிலாக வேக வச்சேன், ரொம்பலாம் வேக வைக்கல. அதை வந்து நான் இதில் கொட்டிடுறேன் பாருங்கள். தக்காளி, காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நான் தனியாக ரொம்ப வேக வைக்கல, சும்மா அளவுலேயே வேக வச்சேன். அரை வேக்காடாக இருந்தால் தான் இப்போ நம்ம இதில் போட்டு கிண்டுறதுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் காய்ங்க. இதை வந்து சேமியா வந்து நம்ம இதில் போட்டுருந்தோம். வேக வச்சு ஏற்கனவே வந்து நல்ல பச்சை தண்ணியில் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள், நம்ம இது மாதிரி குத்தும் போதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக வரும். பட்டாணி, முட்டை, சோயா எல்லாமே சேர்ந்து பார்த்திங்களா, எல்லாமே மசாலா எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம வந்து நல்லா வேக வச்சனால அரை வேக்காடு. இப்போ நம்ம பிரியாணிக்கு எப்படி வேக வைப்போம், அரை வேக்காடு அந்த மாதிரி வேக வைக்கிறதுனால இப்போ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே குழையிற மாதிரி இருக்கும், நமக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வந்து கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, கோஸு, சோயா எல்லாமே இது சேர்ந்துருக்கிறதுனால எல்லா சத்துக்களும் இதில் சேர்ந்துருக்கு. அதனால் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பார்க்கறதுக்கும் பிள்ளைங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இதில் வந்து கொத்தமல்லியை வந்து தூவிடுறேன். இப்போ கொத்தமல்லி நல்லா தூவிட்டேன். இதை வந்து பிள்ளைங்க வந்து பிரியாணின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.